Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 7. வாசலில் பைக் வந்து நின்றது. ஒரு இளம் பெண்ணும் இளைஞனும் இறங்கி வந்தார்கள். இளைஞனின் தோளில் கேமரா தொங்கியது. அந்த பெண் கையில் குறிப்பு புத்தகம் வைத்திருந்தால். இடுப்பு அருகே ஜீன்ஸ் பேண்டின் பெல்ட் லூப்பில் வாக்மேன் அடக்கமாய் தெரிந்தது. உள்ளே நுழைந்தார்கள். அறை மூலையில் சத்தியமூர்த்தி தெரிந்தான். நேராக அவனிடம் சென்று தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். லேசர் வார எழுதலிருந்து வர்றோம். தாமினி எங்களை ஃபோன் பண்ண வர சொல்லியிருந்தாங்க. ஒரு நிமிஷம் உட்காருங்க. சோஃபாவில் அவர்கள் இருவரையும் அமர சொல்லிவிட்டு இன்டர்காம் பொத்தான்களை அழுத்தினான் சத்தியமூர்த்தி. மேடம், லேசர் வீட்டிலிருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள மேலே அனுப்பி வைங்க சத்தியமூர்த்தி. ரிசீவரை சாத்திவிட்டு அவர்களிடம் திரும்பினான். மேடம் உங்களை மேலே வர சொன்னாங்க. அவனுக்கு ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு இருவரும் வளைந்து செல்லும் மாடிப்படிகளில் தடதடத்தார்கள். கார்பெட் விரித்த பராந்தாவை தொட்டபோது அருகாமை அறையிலிருந்து தாமினியின் குரல் வெளிப்பட்டது. வாங்க. இருவரும் திரும்பினார்கள். தலையில் மாட்டியிருந்த வாக்மேன் ஹெட்ஃபோனை கழட்டி வைத்துக் கொண்டே புன்னகைத்தாள் தாமினி. எதிரே இருந்து ஃபோம் சோஃபாவை காட்டி அவர்களை அமரச் சொன்னாள். அந்த பெண் அமர்ந்தபோது இளைஞன் தோளில் தொங்கிய கேமராவை வேகமாய் உயிர்ப்பித்து பளிச்சென்று மின்னலை துப்பி தாமினியை ஒரு ஷாட் எடுத்தான். அவள் அரசாங்க விருது வாங்கியதற்காக பத்திரிகை சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துவிட்டு கேள்வியை துவக்கினாள். பரபரப்பான ஒரு விஷயத்தை பற்றி பேட்டி தரப்போகிறதா ஃபோன் பண்ணிங்க. எதை பற்றின விஷயம்? இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் என்னை பற்றி தாறுமாற ஒரு கிசுகிசு வந்திருக்கு. பெயரை குறிப்பிடலைனாலும் என்னை பற்றின கிசுகிசு இன்னும் பாமர ரசிகனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகித்து தான் கிசுகிசு எழுதியிருக்காங்க. அந்த உண்மைக்கு புறம்பான செய்திக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும். அந்த நிருபர் பெண்ணும் இளைஞரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாள். முன்னோடி வாரத்தில் அமைச்சர் திருச்சென்றவலத்தையும் உங்களை தொடர்படுத்தி வந்த கிசுகிசு தானே சொல்கிறீங்க? ஆமாம். நடந்தது என்ன? அந்த கிசுகிசில் குறிப்பிட்டபடி நீங்கள் அமைச்சரோட கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவுக்கு போகலையா? போயிருந்தேன். அடிக்கடி போயிருக்கீங்களா? 2 முறை தான் போயிருக்கேன். எதுக்காக போனீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்கிறேன். அதை தெளிவாக சொல்லத்தான் உங்களை பேட்டி எடுக்க நான் வர சொன்னேன். அங்கே நடந்த விஷயமே வேறு. அமைச்சரோட ப்ரெஷரில் தான் அந்த கிசுகிசு தாறுமாற என்னை விமர்சித்து வெளியாயிருக்கு. அமைச்சரோட ப்ரெஷரில் வெளியாயிருச்சுன்னா என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அவர் எதுக்காக ப்ரெஷர் தரணும்? நீங்கள் மேடையில் விருது வாங்குகிறப்போ அமைச்சருக்கு பிரத்யேகமாக நன்றி சொன்னீங்க. அவருக்கும் உங்களுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தானே தெரிஞ்சது. அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கடைசியாக அமைச்சர் வீட்டுக்கு போனப்போ தான் தெரிஞ்சது. யார் தப்பாக புரிஞ்சுருந்தாங்க? 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். விளக்கமாக சொல்லுங்கள். அவர் பெரிய மனுஷர். என்னோடய தகப்பன் ஸ்தானத்தில் நான் அவரை பார்த்தேன். என்ன அவர் ஃபோனில் வர சொன்னப்போ மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்தேன். என்னோடய நடிப்பு திறமையை பாராட்டினார். விருதுக்கு சிபாரிசு பண்ணுறேன்னாரு. போன தலைமுறையை சேர்ந்த ஒருத்தர் சின்ன பொண்ணான என்னோடய நடிப்பை பாராட்டுறப்போ எனக்கு அது சந்தோஷமாக தான் இருந்தது. அவரோட ரசனையை தலைவணங்கினேன். விருதை ஏற்றுக்கிறதா சொன்னேன். அவர் கல்மிஷமான மனசோட என்கிட்ட பேசியிருக்காருன்னு லேட்டாக தான் எனக்கு புரிஞ்சுது. விருது வாங்கி தந்ததுக்கு பிரதிபலனாக என்னோடய கற்பை விலை பேசினார். நான் கோபமாக பேசிவிட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இப்போ திரைமறைவில் அவரோட வேலைத்தனத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நிருபர் பெண் மெல்ல சொன்னாள். நாங்கள் முன்னோடி பத்திரிகையை தொடர்பு கொண்டு அந்த கிசுகிசு பற்றி காலையில் விசாரித்தோம். திரையுலகத்தில் மிஸ் க்ளீன்னு பேர் எடுத்தவங்க நீங்கள். அது எல்லோருக்குமே தெரியும். உங்களை பற்றி தப்பாக ஒரு நியூஸ் வந்தால் அதை நீங்கள் ஒரு கை பார்த்துருவீங்கன்னு தெரியும். இந்த செய்தியை எப்படி வெளியிட்டீங்கன்னு அவங்ககிட்ட விசாரித்தோம். தாமினி இருந்து அவளை பார்த்தாள். அவங்க என்ன சொன்னாங்க? ஆதாரத்தோடு தான் அந்த செய்தியை அவங்க வெளியிட்டிருக்காங்களாம். என்ன ஆதாரம்? நீங்கள் அமைச்சர் வீட்டுக்கு இரவு நேரங்களில் போனதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் அவங்ககிட்ட இருக்கான். தாமினி உறைந்து போய் அவளை பார்க்க அவள் தொடர்ந்தாள். அமைச்சர் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை நீங்கள் தொடுக்குறீங்க. உங்கள் குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரம் எதையாவது உங்களால் தர முடியுமா? ஆதாரமா? எதுவும் இல்லையே. ஆதாரம் எதுவும் இல்லாமல் அமைச்சராக இருக்கிற அவர் மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டும் உங்கள் பேட்டியை நாங்கள் எப்படி வெளியிட முடியும்? நாங்கன்னு இல்லை, எந்த பத்திரிகையுமே இந்த விஷயத்தை வெளியிட தயங்குவாங்க. நான் சொல்கிறது அத்தனையும் நடந்த நிஜம். அவரும் அப்படி தான் சொல்லுவார். அவதூறு வழக்கு போட்டாருன்னா கோர்ட்டுக்கு நடந்தே கால் தேய்ஞ்சிரும். அவர் சொல்கிற விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி ஆதாரங்கள் வச்சுருக்காரு. அவரோட வீட்டுக்கு போனதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் சொல்கிறத ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி சின்ன ஆதாரம் கூட உங்கள் வீட்டு இல்லையே. அந்த இளைஞனும் அவளை ஆமோதித்தான். எஸ் மேடம், ஆதாரத்தோடு நீங்கள் போட்டி கொடுத்தீங்கன்னா
பேட்டி கொடுத்தீங்கன்னா கவர் ஸ்டோரியே வெளியிட நாங்கள் தயாராக இருக்கோம். ஆனால் மொட்டையாக செய்தியை வெளியிட முடியாது. பத்திரிகையோட நம்பகத்தன்மை பாதிக்கப்படும். வி ஆர் வெரி சாரி. இருவரும் விடைபெற்று செல்ல உறைந்து போய் உட்கார்ந்திருந்தார் தாமினி. அவர்கள் சென்ற 10வது நிமிடம் டெலிஃபோன் உச்சஸ்தாயில் வீறிட தொடங்கியது. ரிசீவரை எடுத்தார். ஹலோ. மறுமுனையில் திருச்சிற்றம்பலம் சிரிப்புடன் குரலை வெளியிட்டார். என்னம்மா லேசர் கதிரை நீ சொல்கிற மாதிரிலாம் பாய மாட்டேன்னுச்சா? என்ன சைலண்ட் ஆகிட்ட? நடக்கிறது நம்ம ஆட்சி, அதிகாரம் என்னோட கையில். என்னை மீறி இங்கே எதுவும் நடக்க முடியாது. இன்னும் எத்தனை பத்திரிகையில் வேணால் முயற்சி பண்ணிப்பார், எவனுமே உன் பேச்சை வெளியிட மாட்டான். உன்னை மாதிரி 10 மடங்கு பிகு பண்ணிக்கிட்ட பொண்ணுங்கள்லாம் கடைசியில் என்னோட ஒத்து போயிருக்காங்க. என்னோடய கவனத்தை கவர்ந்தாச்சுன்னா ஒரு தடவையாவது எனக்கு நீ முந்தானையை விரித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேச பேச தாமினிக்குள்ள ஆத்திர ஊற்றுக்கள் பெருக்கெடுத்தன. உனக்கு ஒத்து போகலைன்னா என்னடா செய்வேன்? அவர் சிரித்தார். உன்னை மாதிரி அழகான பெண்கள் கோபத்தில் டா போட்டு பேசினா பதிலுக்கு நான் கோபப்பட மாட்டேன், ரசிப்பேன். எங்கே இன்னொரு தடவை ஆசை என்ன டா போட்டு கூப்பிடு. யூ இங்கிலீஷில் எப்படி டா போடுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறியா? தாமினி கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னாள். இங்கே பாருங்கள், நீங்கள் நடந்துக்கிறது உங்கள் பதவிக்கும் வயசுக்கும் கொஞ்சம் கூட பொருத்தமாக இல்லை. பப்ளிக் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் போட்டு குழப்பாதமே தாமினி. எங்கே எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். ஒரே ஒரு ராத்திரி என்னோட கழிச்சுப்பார். உங்களுக்கு 51 வயசா? என்னால் நம்பவே முடியலன்னு நீ பாராட்டுவேன். சே, ஒரு திருப்புருக்கி மாதிரி என்கிட்ட பேசுகிற உங்களுக்கு போய் ஓட்டு போட்டு நாற்காலில் உட்கார வச்சுருக்காங்களே, அவங்கள சொல்லணும். ஆடா, தெலுங்கு பட வசனமெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியே, அதெல்லாம் டப்பிங் தியேட்டரோட நிறுத்திக்கா. மறுபடி எப்போ சந்திக்கலாம்? நீயே ஒரு நல்ல நாளாக குறித்து சொல்லு. நான் அப்படிப்பட்டவை இல்லைன்னு உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லணுமா? நான் எப்படிப்பட்டவன்னு நானும் உனக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அஹிம்சை வழியில் உங்கூட பேச்சுவார்த்தை நடத்துறது இன்னியோடு முடிஞ்சது. இனிமே என்னோடய அடுத்த கட்ட முறையை ஆரம்பிச்சிடுவேன். என்ன செய்வீங்க? திருச்சிற்றம்பலம் மந்தகாசமாக சிரித்தார். சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். எதிர்முனை லொட் என்று கவிழ்ந்தது. தொடரும்.